மற்றொரு அண்மை செய்தி, சட்டமன்றத்திற்கு கருப்பு சட்டை அணிந்து இபிஎஸ் வருகை தந்திருப்பதாக தெரியவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதம் இன்று தொடங்க உள்ள நிலையில் பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக அதிமுக உறுப்பினர்கள் வருகை தர தொடங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து இன்று பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50க்கும் கூடுதலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கள்ளச்சாராயம், அந்த விசச்சாராய உற்பத்தி, விநியோகம் உள்ளிட்டவை எல்லாம் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டை மீறி நடைபெற்றுள்ளதற்கு குற்றம் சாட்டி காவல்துறையினரை அந்த துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும், மதுவிலக்குத்துறையின் அமைச்சர் முத்துசாமி பொறுப்பேற்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 3 தினங்களாக குற்றம் சாட்டி வருகின்றார். இந்த நிலையில்தான் அந்த விசச்சாராய பிரச்சனைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும், எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து இன்று பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தற்பொழுது சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய அவருக்கான அறையில் அதிமுக உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். இன்று பேரவையில் பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கை 2 அமர்வுகளாக காலை மற்றும் மாலை இன்று நடைபெறக்கூடிய சூழலில் இன்று மாலை மதுவிலக்குத்துறைக்கான மானிய கோரிக்கை நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாகவே இன்று கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்னரே அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து சிறப்பு பொது முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ற அடிப்படையில் கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் தொடர்பாக அரசு விவாதிக்க முன்வர வேண்டும் என்று பேரவையில் கோரிக்கை வைக்க இருக்கின்றார்கள். அந்த கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால், அதாவது பெரும்பாலான கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட பேரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே கள்ளக்குறிச்சி தொடர்பாக கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏற்கப்பட்டு விவாதிக்கப்படாவிட்டால் அதிமுக உறுப்பினர்கள் பேரவைக்கு உள்ளாகவே முழக்கம் எழுப்புவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தெரிவித்துவிட்டு இந்த ஆலோசனையில் பங்கேற்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் அறைக்கு சென்றிருக்கின்றார்கள். எனவே இன்று பேரவை நடவடிக்கை சரியாக 10 மணிக்கு தொடங்கும் பொழுதே பேரவையில் அமளி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. மற்றொரு பக்கம் அவைக்காவலர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வழக்கமான அளவை காட்டிலும் அவைக்காவலர்கள் சற்று அதிகமாகவே இன்று பேரவை வளாகத்தில் தென்படுகின்றார்கள். அவர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒருவேளை அதிமுக உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் பாமக உள்ளிட்ட கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவைக்காவலர்கள் அதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். உள்ளே எழுந்து முழக்கம் எழுப்பினால் அவர்களை உடனடியாக பேரவைத் தலைவரின் உத்தரவுக்கு ஏற்ப வெளியேற்றுவதற்கும் அவைக்காவலர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதிமுகவை பொறுத்தவரை இன்று பேரவையில் முழக்கம் எழுப்புவதற்கு தயாராகவே உள்ளே செல்கின்றார்கள். பேரவை தொடங்கிய உடனேயே கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து உடனடியாக கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பாக அரசு பேச வேண்டும் என்பது அதிமுகவின் கோரிக்கையாக இருக்கின்றது. கடந்த 3 தினங்களாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த விசச்சாராய சம்பவம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் நேரடியாக கருணாபுரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று நேற்று பார்வையிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் ஆளும் அரசு இந்த விஷச்சாராய விவகாரத்தில் மெத்தன போக்குடன் நடைபெற்றதாக அதிமுக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில் முதலமைச்சரே நேரடியாக இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்பது அதிமுகவின் கோரிக்கையாக இருக்கின்றது. அதே கோரிக்கையினை முன்வைத்து இன்று பேரவைக்கு உள்ளாக முழக்கம் எழுப்புவதற்கு அதிமுகவினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஒருவேளை அவைக்காவலர்கள் மூலமாக அதிமுகவினர் வெளியேற்றப்பட்டால் பேரவைக்கு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து முழக்கம் எழுப்புவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் உளவுத்துறை காவலர்கள் தகவலுக்கு ஏற்ப அதிமுகவினர் பேரவை தலைமைச் செயலக வளாகத்திற்கு உள்ளாக அமர்ந்து சாலையில் போராட்டம் நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வந்திருக்கக்கூடிய தகவலை தொடர்ந்து ஒருவேளை தர்ணா போராட்டத்தில் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் யாரும் ஈடுபடுவார்களோ என்ற எண்ணத்தில் அதற்கான ஏற்பாடுகளும் பேரவையில் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு எந்த கட்சியினரும், பேரவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எந்த கட்சியினரும் முயற்சித்தால் உடனடியாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அவைக்காவலர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். தற்போது பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கான அறையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. இன்று நடைபெறக்கூடிய இந்த பேரவை கூட்டத்தொடரில் அதிமுகவினர் முன்வைக்க போகின்ற முழக்கங்கள், அதுமில்லாமல் அதிமுகவினர் பேரவை நிகழ்வுகளில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் தற்போது உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார். 10 மணிக்கு பேரவை தொடங்கிய உடனேயே அதிமுகவினர் பேரவை வளாகத்திற்கு உள்ளே சென்று அவர்கள் முழக்கம் எழுப்ப தயார் நிலையில் இருப்பதாக தற்போது அதிமுக உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.